கனமழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூரிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் தெப்பக்காடு மாயாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் மூழ்கியது. அந்த பாலத்தில் தண்ணீரை கடந்து செல்ல முயன்ற ஜீப் ஒன்று திடீரென பழுதாகி நின்றது. ஜீப்பில் சென்றவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்பிய நிலையில் காவலர்களும் பொதுமக்களும் அந்த ஜீப்பை கயிறு கட்டி மற்றொரு வாகனம் மூலம் கரைக்கு இழுத்து வந்தனர். இந்நிலையில் கூடலூரிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலையில் நள்ளிரவு திடீரென ராட்சத மரம் விழுந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் கொட்டும் மழையில் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மரத்தை அப்புறப்படுத்தினர். இதையடுத்து மைசூர் செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இதேபோன்று நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. கோவை பாலக்காடு சாலை அருகே உள்ள சுண்ணாம்பு கால்வாய் தடுப்பணையில் புது வெள்ளம் சீரிப்பாயும் காட்சிகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் 2வது நாளாக இன்றும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் நீலகிரி மாவட்டம் உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா அறிவித்துள்ளார். இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் 3வது நாளாக மிதமான மழை பெய்தது. கீழ்வேலூர், இருக்கை, பட்டமங்கலம், இலுப்பூர், தேவூர், வெண்மணி, கடலாக்குடி, வலிவிலம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. மழை பெய்யறதுனால இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்போ பெய்கிற மழை புழுதி அடித்து அடுத்த சம்பா பயிருக்கு ரெடியாக வச்சுருக்கிற உழவு பண்ண நிலத்தில் மீண்டும் மீண்டும் மழை பெஞ்சிச்சுன்னா திரும்ப உழவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் விவசாயிக்கு இதனால் நஷ்டம்தான் ஏற்படும், தவிர லாபம் ஒன்றும் இல்லை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பெண் வழக்கறிஞர் உள்பட மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே ஆற்காடு சுரேஷின் தோழியும் வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக மகளிரணி செயலாளருமான புளியந்தோப்பு அஞ்சலையை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 8 பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மொத்தமாக வழக்கறிஞர் அருள் உட்பட 11 பேர் கைதாகினர். இவர்களை 5 நாள் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது ரவுடி திருவேங்கடம் காவல்துறையினரை தாக்கி தப்பிச் செல்ல முயன்றதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கைதானவர்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளன. அதன் பேரில் 6 பேரை அழைத்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஆம்ஸ்டாங் கொலை செய்வதற்கு அளிக்கப்பட்ட பண பரிவர்த்தனை தொடர்பாக ஏற்கனவே கைதான வழக்கறிஞர் அருள் என்பவருடன் தொடர்பில் இருந்ததாக வழக்கறிஞரும் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி அதிமுக துணை செயலாளருமான மலர்கொடி மற்றும் ஹரிஹரனிடம் நாள் முழுவதும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து இருவரையும் செம்பியம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். வழக்கறிஞர்கள் ஹரிஹரன், அருள், மலர்கொடிக்கு இடையே லட்சக்கணக்கில் பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கைதான வழக்கறிஞர் மலர்கொடி பிரபல ரவுடியான தோட்டம் சேகரின் மனைவி ஆவார். அருளுக்கும் மலர்கொடிக்கும் இடையே லட்சக்கணக்கில் பணம் பரிவர்த்தனை நடந்தது மட்டுமின்றி மலர்கொடி மூலமாக அருளுக்கு நாட்டு வெடிகுண்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட மத்திய திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகன் சதீஷ் என்பவரை தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். இதன் மூலம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் தோழியும் வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக மகளிரணி செயலாளருமான புளியந்தோப்பு அஞ்சலையை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.